1972 நான் சேபர் முதலாக பணிக்கு சேர்ந்த காலத்தில் ஒன்லி பாய்ஸ் ஹை ஸ்கூல் அது. அப்போ நான் எனக்கு வந்து பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் எனக்கு முழு விருப்பம். இப்போ ராமாயணத்தில் ஒரு 4000 பாட்டு தெரியும், எனக்கு மகாபாரதத்தில் 5000 4000 பாட்டு தெரியும், சங்க இலக்கியத்தில் ஒரு 400 500 பாட்டு தெரியும். அதெல்லாம் வேறு, அந்த காலம் அப்படி வெறி கொண்டு படித்த காலம். அப்போ அந்த பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் நாடகம் போடுறேன் சார், நான் ஒரு 20 நிமிடம் எனக்கு அலாட் பண்ணாங்க ஆண்டு விழாவில். எல்லாமே பசங்க, 7ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 3 பேரை செலக்ட் பண்ணேன். 6ஆவது கிளாஸில் இருக்கிறவங்க பொடி மாசு, கொஞ்சம் பொடியாக இருக்கும் அது. அதுக்கு தான் கிருஷ்ணன், கண்ணன் மாதிரி நீ வரணுண்டான்னு. ஓகே சார் அப்படின்னா. இந்த 7th படிக்கிறான் பாருங்கள், அவன் கொஞ்சம் அப்படியே நளினமாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலி வேஷம் உனக்குன்னு. இந்த 8வது படிக்கிறவன் கொஞ்சம் முரடாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலிக்கு துகில் உரியிற மாதிரி வரணும் துச்சாதனன்னு. எல்லாருக்கும் 3 பேருக்கும் செலக்ட் பண்ணி 3 பேருக்கும் வசனம் டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இந்த துச்சாதன் நான் நடிக்கணும்னு மட்டும் சொன்னேன், டேய் அவன் கட்டிங்கிறது ஒரே போடவே, நீ உருவிடாத, ஒரு மாதிரி பாவனை பண்ணு. ஓகே சார். இந்த கண்ணன் ஆகுது இல்லை, இந்த பாடுறா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் அப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது உன்னை ஏற்ற முடியாது, அதுக்கு முன்னாடியே ஒரு பலகை போட்டு உன்னை உட்கார வச்சிடறோம். ஒரு 10 புடவை அவன் கையில் கொடுத்துருவேன். பாஞ்சாலி இங்கே வசனம் பேசுவோம், ஒவ்வொரு புடவையாக விடு அப்படின்னும். ஓகே சார்ன்ட்டான். அவனை 5:30 மணிக்கெலாம் ஏற்றி உட்கார வச்சு, பாவம் பிள்ளை பசியாக இருக்குமென்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மேலே வச்சிட்டோம். 10 புடவையும் வச்சாச்சு. 7 மணிக்கு என் நாடகம் வருது. பாஞ்சாலியா நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தன் என் காதாண்டவன் சொல்கிறான், பாஞ்சாலியா நடிக்கிறவனுக்கும் துச்சாதனா நடிக்கிறவனுக்கும் 5 மணிலேருந்து தகராறுன்னா. இன்றைக்கி நாடகம் ஏதோ தகராறில் தான் ஆக போகுதுன்னு மனசுக்குள்ள. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி நடக்கட்டும் ஆண்டவன் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். பாஞ்சாலியா நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். இந்த துச்சாதனை வந்தான். ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன் சர்சன் உருவி போட்டான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை தகராறு இல்லை, அந்த வெறுப்பை தீர்த்துக்கினான், உருவி போட்டான். இந்த பாஞ்சாலி நடிக்கிற பையன் பேண்ட் ஷர்ட்டோடு நிற்குது. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க. இந்த பையன் ஆபத் பாண்டவா நாதரட்சகான்னு பார்க்குறான் நிமிந்து. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரம் அவன் பிஸ்கெட்டை தின்னு தண்ணியை குடிச்சுவிட்டு தூங்கிடுத்தது. அந்த 10 புடவையும் தலகாணி மாதிரி வச்சுன்னு தூங்கி விட்டான். புடவையும் வரல, ஒன்றும் வரல. இந்த பையன் பாஞ்சாலியா நடிச்சான் பாருங்க, அவன் அடித்தான் பாருங்க ஒரு வசனம். ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்று என்று உன்னை நான் வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றிவிட்டாயடா. நான் ஐயா இது நான் எழுதாத வசனையா சார். அந்த வருஷம் நாடக ஆண்டு விழாவில் எந்தது தான் சூப்பர்ன்ட்டான் எல்லாம் சார். அவனை எப்படி ஆளாக்குச்சு பார்த்தீங்களா, எப்படி அவனை உயர்த்தது பார்த்தீங்களா. நான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறேனோ நான் அதுவாகவே மாறுவேன். இதுதான் உபனிஷதம் சொல்லக்கூடிய உண்மையான செய்தி. நிறைய செய்திகளை உள்வாங்கணும் சார். ஒரே சப்ஜெக்டு அது இது எப்போ பார்த்தாலும் மேத்ஸ் அவனுக்கு அலர்ஜி ஆகி போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் படிக்க சொல்லணும், கதை சொல்லணும். அந்த காலத்தில் கதை சொல்லியே நம்மளை மடைமாற்றம் பண்ணான். இன்றைக்கி யார் கதை சொல்கிறான்? ஆனால் பையன் பேரன் சொல்கிறான் கதை தாத்தாவுக்கு. எல்கேஜி யூகேஜி அவன் என்னம்மா பேசுகிறான், அதையாவது நம்ம ரசிக்கிறோமா? ஒரு பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, அவங்க அப்பங்கிட்ட போய் கேட்குது, டாடி இன்றைக்கி ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங். அவர் கேட்குறாரு, அது என்னடா ஸ்மால் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்ன ஸ்மால்? அட உனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, அப்பப்போ உன்னை அம்மா சொல்கிறது சரியாகுது. ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்லாம் என்ன நினைக்கிற? நீயும் நானும் எங்கள் மிஸ் 3 பேர் தான். இது எதோ தப்புன்ட்டு வந்துக்குது. உங்கள் அப்பாவை கூட்டின்னு வேணான்னுக்கிறாங்க. ஆமாம், உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னாக்கா என்கொயரி பண்ணி உதைப்பாருன்னு தெரிஞ்சு அதை ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாமல் பார்த்தீங்களா சார்? அவனுடைய அறிவுத்திறமையை பாராட்டுங்க சார்.
புத்திசாலித்தனம் வேற, திறமை வேறையா. திறமை வேற. 100க்கு 100 வாங்கின்னு வரான் பாரு, அது திறமை. அப்பா நான் 100க்கு 100 வாங்கிட்டான், நீ என்னப்பா நினைப்ப? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும்டா. அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதாமா 30 வாங்கிறேன். அவன் சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக்கி கொள்கிறான். பார்த்தீங்களா? இந்த திறமை தான் என் வாழ்க்கைக்கு வேணும். இது வேணும். அதையும் படிங்க. அதை நீங்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. பாவம் சார் பிள்ளைங்க ஏதாவது ஒரு இடத்துல யார் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன சார், பாதிக்கப்படுறது ஒரு தமிழ்நாட்டு பிள்ளைன்னு மனசு கவலைப்படணும் சார், மனம் விட்டு அடணும் சார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அருட்பிரகாசர் வள்ளலார் பிறந்த மண்ணியா அந்த மண். நம்ம இந்த நீட்டு எழுதுகிற பசங்க பாவம்யா, அவனை முடியலைன்னா விட்டுடுன்றேன். அவனை ஏன் தொந்தரவு பண்ணுறேன்ற நான். எந்த தொழிலில் பிரச்சனை இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பெற்றோர்களுடைய பெரிய ஒரு பேராசை சில நேரங்களில் பிள்ளைகளை பிரச்சனைகளுக்கு உரியதாக்கிடுது. வரமிருந்து பெற்ற பிள்ளை அதுவே சாபமாகி விடுகிறது. நாமே இது பண்ணிடுறோம் சார். அவனால் வரலன்னா விடுறு, நீ மருத்துவர் அவனை விடுபடுறா, இந்த மருத்துவர் ஆனால் தானே விடு, தேவையில்லை. ஆனால் ஒரு மருத்துவர் இந்த நாட்டில் என்ன சேவை செய்வாரோ அதை வேறு விதத்தில் செய், அப்படி சொல்லலாம்ல. அவன் வாழ பிறந்தவன் சார், வாழ பிறந்தவன். அதுக்கு தான் இந்த நாட்டில் சொல்லியிருக்காங்க, உறவுகளும் வேணும், உறவை தாண்டிய நட்பு வேண்டும்னு சொல்லி கொடுத்தான். நட்பு இல்லாமல் வாழ முடியாது. நமக்கு ஆறுதல் சொல்கிறவனே நண்பன் தான். இதெல்லாம் படிக்க முடியாது. சொல்கிறத கற்றிலனாயினும் கேட்கன்னாரு திருவள்ளுவர். என்ன அருமையான ஞானி அவர். அடுத்த மாதம் திருவள்ளுவர் சிலை திறக்கிறாங்க பாரிஸில். நான் தான் அதை 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறது, நான் தான் சீஃப் கெஸ்ட் பேச்சாளராக போகிறேன். முதலாக பாரிஸில் முதலாக வெங்கல சிலை திறக்கிறாங்க. பாண்டிச்சேரி சிஎம் தான் திறக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, கற்றிலனாயினும் கேட்க கெஞ்சுறார் சார் நம்மளை. டேய் நீ படிக்காட்டாலும் காதால் கேள்றா. அதனால்தான் அந்த திருக்குறளில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, ஒரே குறளில் ஒரே சொல்ல 5 தடவை பயன்படுத்துகிறார். கெஞ்சுறார் நம்மளை. கற்றிலனாயினும் கேட்க அகுது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. படிக்காட்டாலும் பரவாயில்லரா, மற்றவங்க சொல்கிறத காதாலையாவது கேளு. அது காதால் கேளு. அதனால்தான் உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின புத்தகத்தில் அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஊசிக்கு கூட அந்த ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை, நம்ம துவாரம்னு சொல்கிறது இல்லை. ஊசி ஒரு முனை கூர்மையாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஓட்டை இருக்குது, அது ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை. பெரியவங்க காதுன்னு சொல்கிறான் இல்லையா? காதில் என்ன நுழையுது? ஊசியின் காதில் என்ன நுழையுது? நூல். நூல் என்றால் புத்தகம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? என்ன அருமையாக வச்சுருக்காங்க தமிழன் பேர். அந்த ஊசியின் ஓட்டைன்னு சொல்லலை சார், துவாரம்னு சொல்லலை சார். அதை காது என்ன சார்? அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடவழிக்கன்னு பட்டினத்து சுவாமிகள் பாடினார். காதில்லாத ஊசி கூட கடைசி வரைக்கும் வராதுரா, உன் வாழ்க்கை அதுதான் அப்படின்னு நிலையாமையை பற்றி சொல்ல வந்த பட்டினத்து சாமிகள் பாடின பாட்டு அது. அதுலேருந்து என்ன தெரியுது? ஊசிக்கு ஒரு காதுடா மனிதா, உனக்கு 2 காது கடவுள் கொடுத்துருக்காண்டா. அந்த ஒரு காதில் நுழைஞ்ச நூலே கிழிஞ்ச ஆடையை தச்சு மனுஷனுடைய மானத்தை காப்பாத்துதுரா. உன் 2 காதில் நுழையிற நூல்கள் இந்த சமுதாயத்தையே மாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும்டான்னு சொன்னாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதான் என் நூல்கள் சாதிக்கிற சாதனை. எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நூல்களில், புத்தகங்கள். சாதாரணமானது எண்ணிக்கையே அடங்காது புத்தகங்களை. இங்கே வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது யார்? நீங்கள் தேடினால் தேடாததும் கிடைக்கும்னா ஒரு ஞானி. தேடினுங்க, நீங்கள் தேடுங்க. ஒன்றை தேடினீங்கன்னா தேடாதது கூட உங்களுக்கு உதயமாகும், கிடைக்கும். இந்த கருத்தை நான் எங்கேயோ தேடணும்னு நினச்சேன், இன்னைக்கு கிடைச்சிதா? கிரஹாம்பல், அலெக்சாண்டர் கிரஹாம்பல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய சம்சாரம் தமார செவிடு.
கத்தனா கூட கேட்காது. ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். இது காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். எவ்வளோ நல்ல மனுஷன் பாரு. நம்மளாம் விட்டுருவோம், பா ஒரு தொல்லை விட்டுது விடு, என்ன வேணாலும் திட்டலாம். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். அந்த கருவி வரல, அது டெலிஃபோனாக தான் மாறிடுச்சு அவருக்கு. அவர் கண்டுபிடிக்க முனைந்தது காது கேட்குற கருவி, கண்டுபிடிச்சது டெலிஃபோனு. தேடினால் தேடாததும் கிடைக்கும். நம்ம தேடணும் சார் ஒவ்வொரு புத்தகத்தையும். சாதாரணமாக ஒரு நூல் என்பது ஒரு எழுத்தாளனுடைய உயிரியா. நிறைய பேர் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நிறைய பேர் எல்லாமே கூகுளில் போகிறான், நெட்டில் ஓப்பன் பண்ணுறான், டக்கு டக்கு டக்குன்னு. அதில் ஒரு சுவை கிடையாதியா, சுவாரஸ்யம் கிடையாதியா. ஒரு புஸ்தகத்தை எடுத்து பெரட்டி அப்படியே கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி அந்த வரியை ரசித்து நாம் ரசனையாக்கிக்கிற தன்மை இருக்குது பற்றியா. அதில் இருக்கிற ஆனந்தம், மகிழ்ச்சி ஒரு நிஜமான குழந்தைய கையில் வச்சு கொஞ்சற மாதிரி அது ஒரு புத்தகத்தை கையில் வச்சு படிக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கியா. ஏன்னா நம்ம எப்போ எது நிகழும்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த அனுபவம் எப்படி வரும்னு நான் ஆசிரியராக இருந்தவன் சொல்கிறேன். ஏறத்தாழ 36 இயர்ஸ் அந்த பிள்ளைகளோடு நான் நெருங்கி பழகினேன். மேக்சிமம் என்னுடைய சீனியாரிட்டி, என்னுடைய டிகிரி, அது இதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. இந்த 6, 7, 8 தாண்டனதே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட தான் உட்காந்துருந்தேன். உலக தலைவர்லாம் அங்கே தான் இருக்கிறான். அருமையான பசங்க, அப்படியே நெருங்கிடுவேன். எடுத்த உடனே அந்த புத்தகத்தை எடு பாடம் நடத்து. ஒரு 10 நிமிஷம் அவனோட ஜாலியாக பேசிட்டு அவனை ஒரு மகிழ்ச்சியாக வச்சு அவனை ஈர்த்து, ஏன் தெரியுமா, என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும். என்னை பிடிக்கலைன்னா நான் என்ன தலைகீழ நின்னாலும் அவன் மண்டையில் ஏறவே ஏறாது. மகா கட்டிக்கார பசங்க. அவனை நான் ரொம்ப ரசிப்பேன். ஐயா பிள்ளைகளை ரசிங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அவனை வெறுக்காதீங்க. வெறுத்து பேசுனீங்கன்னா எதுவுமே போய் இருக்கிறதும் போடும். ரசிங்க. போர்டில் எழுதுகிறேன், சென்றிடுவீர் 8 திக்கும்னு எழுதினேன். திரும்பி பார்க்குறான், 39 பேரை காணோம். அதான் வாத்தியார் தான் எழுதிட்டார், சென்றிடுவீர் 8 திக்கும்னு. ஆமாம் 8 திக்கும் போட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் உக்காந்தான். சார் சபாஷ் வெரி குட்னு அவன் சொன்னான். நன்றி கெட்ட பசங்க சார், சொல்லாமல் கொள்ளாமல் போட்டான். நான் சொல்லிட்டு போகலான்னு உக்காந்துங்கிறேன். நான் ரசிங்க சார். இந்த நாட்டில் தான் சார் குழந்தைகள் தினம்னு ஒன்றை கொண்டாடுறான். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது சார். குழந்தைகள் தினம் என்று ஒன்றை கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள். என்ன அழகு, என்ன ஆனந்தம். கடவுள் மறுபிறவியா குழந்தை. அவங்ககிட்ட பேசி பாருங்க. ஆனால் நம்ம நாட்டில் தேதி கண்டுபிடிச்ச மாதிரி உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்க முடியாது. பிப்ரவரி 14 காதலர் தினம். நவம்பர் 14 சரியாக 10 மாதம் இடையில. என்ன டெக்னிக்காக தெரிஞ்சு வச்சானா அவன், தெரியாமல் வச்சானா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சும்மா இருக்கிற நேரத்தில் இப்படி தான் எதாவது குறைஞ்சின்னு இருப்பேன். ரொம்ப குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்று தான் நான் நிறைய பெற்றோரிடத்தில் சொல்கிறது. தீட்டுங்கய்யா, அவனை தட்டி கொடுங்கய்யா, ஊக்கப்படுத்துங்கய்யா, உற்சாகப்படுத்துங்க. தேசத்தின் சொத்தே நாளைய தலைமுறை அவன்தான்யா. நேற்றைய தலைமுறை என் தாத்தாவும் பாட்டியும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய கொடுத்தாங்கய்யா. நாம் அவனுக்கு என்னையா கொடுக்குறோம்? படி 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 படி, மார்க் வாங்க மார்க் வாங்க மார்க் வாங்க, வெளிநாட்டுக்கு ஓடிப்போ. அவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் செட்டில் ஆகிடுறான். அது அம்மாவும் அப்பாவும் அது ஊட்டையும் முதியோரில் மாக்கின்னு உட்காந்துங்குது. இது என்ன லைஃபு, என்ன ஸ்டைலுன்னே தெரியல. யார் யார் வீட்டு பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகாமல் அப்பா அம்மாவோட கூடனா கொடுத்து வச்ச புண்ணியமாங்க வீடியாது. சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படு. எதுலேயுமே மகிழ்ச்சி பார்க்குறது நம்ம மனசில் தான் இருக்குது. அதான் மனசை படிங்கன்றேன். மனசை படிக்காத வெறும் புத்தகம் படிங்க, அதையும் படிங்க, புத்தியில் ஏற்றுங்க, அந்த மனசை படிங்க. மனசு தான் சார் தீர்மானிக்குது இது நல்லதா, இது கெட்டதா, இது செய்யலாமா வேணாமா. இதான் மனசான தீர்மானிக்குது. நான் உன்னை ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஐயா இருக்கிறாங்க, ஜெயராம் ஐயா இருக்காங்க.
ஒரு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்க ஒரு பையில் போட்டு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்க பையில் போட்டு, ஐயா இதை வந்து இந்த ரோடு வரைக்கும் தூக்கின்னு போங்கன்றார். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். எதுக்கு நம்மளை இந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேனா நினைப்பேன். திரும்பி வந்துட்டேன். அதே ஐயா ஒரு அழகான குழந்தை, அதுவும் 10 கிலோ, அந்த குழந்தைய என் கையில் கொடுத்து, புலவரையா அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கலாம் அந்த கார் வரைக்குன்றார். அந்த குழந்தைய மாற்றி மாற்றி கொஞ்சி குலாவி சந்தோஷமாக எடுத்துகிட்டு வருவேன். அதே 10 கிலோ தான் எடை இருக்குது அந்த உருளைக்கிழங்கு பையும், அதே 10 கிலோ தான் அந்த குழந்தையும். ஒன்று சுமையாக தெரிகிறது, இன்னொன்று சுகமாக தெரிகிறது. இதை தீர்மானிக்கிறது எது? சுமையோ சுகமோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்தது தான். நீங்கள் இஷ்டமாக பார்த்தா அது இஷ்டம், கஷ்டமாக பார்த்தா அது கஷ்டம். எவ்வளோ பேர் அன்றைக்கி வீட்டுக்காரங்க கூட என்னம்மா பார்க்குறான், அறிவு ஜீவியா அவன். அங்கே என்னையா பொட்டு பொட்டுன்னு சத்தம் கேட்குதுன்னு அந்த அம்மா சம்சாரம் கேட்டுது. 3 பொம்பளையை அடிச்சுட்டே 2 ஆம்பளையை அடிச்சுட்டேன்னா அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஈல எப்படியா பொம்பளையே ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சே, அதிசயமாகுதுன்னு. இல்லை, 3 ஈ வந்து டிவி மேலே உட்காந்துது, 2 ஈ வந்து பீர் பாட்டில் மேலே உட்காந்துதுன்னா அது போகிற இடத்த வச்சு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நீங்கள் என்னைக்காவது வீட்டில் உக்காந்துன்னு கலகலப்பாக பேசியிருக்கிறீங்களா? அதுவும் காணாமல் போச்சியா? கலந்து பேசினால் கலவரமே வராது. கோர்ட்டுக்கு ஏன் சார் போகிறான்? மனிதனை படிக்கலை, மனிதனை படியுங்கள். மனிதனை படிச்சிங்கன்னாக்கா நீங்கள் கோர்ட் வாசலே போக மாட்டீங்க சார். இந்திய நாட்டு கலாச்சாரம் எவனாலும் அந்த கலாச்சாரத்தின் மீது கை வைக்க முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு நிறைந்த பூமியாக இது வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான பூமியாது, சாதாரணமானது இல்லை இது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு? அன்றைக்கி கல்யாணம் பண்ணோம்னா கோயிலுக்கு போனோம், இன்றைக்கி எல்லாமே கோர்ட்டுக்கு போகிறோம். அது கலாச்சாரம் வரலாமா நமக்கு? 6 மாதத்துக்கு முந்தி ஒரு கோர்ட்டில் கேஸ் வருது. ஜட்ஜ் ஐயா சொல்கிறார், டேய் சேர்ந்து வாழுங்கடா, எதுக்கடா என்ன அந்த பாவத்தை நான் என் கையால் செய்ய சொல்கிறீங்க, சேர்ந்து வாங்கடா போகும். அவன் சொல்கிறான், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஜட்ஜ் ஐயா, நான் முடியாது, அது இனி பிரித்து விட்டுருணும். டேய் தீர்ப்பு எழுதிடுவேன், லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கேட்டு எழுதுங்க ஐயா. சரி எழுதிட்டு படிக்கிறாரு, கவனமாக கேளு, அதிர்ச்சி அடையாதன்னார். உங்களுக்கு பிரிவினை கொடுத்துட்டேன், அடுத்த மாதம் ஜீவனாம்சமாக உன் சம்சாரத்துக்கு உன் சம்பளத்தில் பாதி கொடுத்துடணுன்னு. அவன் கூண்டில் நின்று கலகலன்னு சிரிக்கிறான்யா. ஜட்ஜ் ஐயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா வருத்தப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிற? இல்லை எஜமா, 10 வருஷமாக முழுசும் கொடுத்துன்னு அடுத்த மாதத்துலேருந்து பாதியாவது எனக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாகுது எனக்கு. இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தால் 5 வருஷத்துக்கு முந்தைய கேஸ் போட்டிருப்பேன். இப்படி இருக்கலாமா வாழ்க்கை? அம்மா வீட்டத்துலேயும் அப்பா வீட்டத்துலேயும் படிக்கலையா? நமக்கு ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான் ஐயா. ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான். அதனால தானே கேட்குறான், யாருடைய பிள்ளைனே? இன்னாருடைய பிள்ளையா? சபாஷ். இந்தாருடைய குடும்பமா? அற்புதம். அதனால தான் 3 தலைமுறையை பேர் சொல்கிறோம். அதுக்கு மேலே தெரியாது, அது வேறு விஷயம். 3 தலைமுறையினுடைய பெருமைகளை காப்பாற்றுகிறது. இன்றைக்கி என்னாச்சு? முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்தின், படிக்காத குடும்பத்திலேருந்து ஒருத்தன் படித்தான்னா என்ன சொல்கிறோம்? நம்ம முதல் பட்டதாரின்னு சொல்கிறோம். முதல் பட்டதாரி என்று சொல்வது பெருமையாக இருக்கிறது. ஆனால் குடும்பத்தின் கடைசி விவசாயி என்று சொல்லுகிற போது நமக்கு வருத்தமாகவும் இருக்கிறது. ஏன்னா நம்ம பண்பாடு என்ன? வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த பூமியான். ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் பெருமை இருக்கட்டும். அதனால் மனசை படிக்கணும், மனமறிந்து பேசணும். நம்மளை எவ்வளவு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இடம்பொருள் ஏவல்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கான்.
எந்த இடத்துல எந்த பொருளில் யார் என்ன பேசுனாங்கன்றது தெரிஞ்சு தான் நீ கோபப்படுறதும் கோபப்படாமல் இருக்கிறதும் அது உன் கையில் இருக்குது. எல்லா இடத்துலையும் எதையும் எல்லாத்தையுமே சீர்படுத்திக்க முடியுமா சார்? நான் 20 வருஷத்துக்கு முந்தி புழல் ஜெயிலுக்கு போனேன், தப்பாக பார்க்காதீங்க. ஆயுள் கைதிங்களை 500 பேர் உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர் 1 மணி நேரம் பேசினேன். கைதி ஒருத்தன் நன்றி சொல்ல வந்தான், சிரிக்க சிரிக்க பேசினேன். புலவர் ராமலிங்க ஐயா வாழ்நாள் பூரா நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னா. அப்போ அவன் என்னை ஜெயிலில் தள்ளணும்னு நான் விரும்புகிறான். என்னை வாழ்த்துறதுக்கு அவனுக்கு அதான் தெரிஞ்சுது. அவன் அவ்வளோ சந்தோஷத்தில் சொல்கிறான்னு அர்த்தம். அது வார்த்தைகள் எந்த இடத்துல யார் எப்படி பேசுகிறான் அதை வச்சு தான் சார் நம்ம தீர்மானிக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் வச்சு மேம் நான் தீர்மானிக்கிறோமா? இதெல்லாம் அனுபவ பாடம்ன்ற நான். புத்தகம் வெறும் புத்தகம், நம்ம பாட புத்தகம் கட்டுறது கடுகளவு, கல்லாதது மலையளவு இருக்குது. நீங்கள் போகிற இடம். இன்னொன்று சொல்லட்டுங்களா, எழுதி வச்சுங்க, எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். நான் வாத்தியார், நான் தான் எனக்கு தெரிஞ்சது நான் தாண்டா கற்றுக் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட இருந்தும் கற்றுக்கலாம். ஈரோடில் பக்கத்தில் சித்தோடில் பேசுகிறேன். மகாபாரதம் 5 நாள் சொற்பொழிவு. அந்த கதையை கேளுங்க. 5 நாள் சொற்பொழிவு. 3 நாள் பார்க்குறேன். ஒரு நல்ல அம்மா, நம்ம உதவியாளர் மாதிரி அம்மா, ஒரு வயசோடைங்க, மூத்த வயசுடைய ஒரு அம்மாவை கூட்டின்னு வந்து எதிரில் சேரில் உட்கார வச்சு ஆட்டோவில் இறங்கி கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு போவோம். நான் 3 நாளாக பார்த்தேன். 4ஆவது நாள் கேட்டேன், அம்மா தாயே உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லையா எங்கள் மாமியாருன்னு சொல்லி. இந்த நூற்றாண்டில் உன் மாமியாரை இவ்வளவு பவ்யமாக ஆட்டோவில் கூட்டாந்து உட்கார வச்சு பாரத கதையை கேட்டுட்டு ஆயுஷம் போறையே புண்ணியவதி, நீ நல்லா இருப்பேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மகாபாரதம் கேட்டால் உசுரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கொண்டாந்து காட்டுறேன், அது நடக்கலைன்னுச்சு. அதோட நான் அந்த அம்மா பக்கமே திரும்பலை. ஏன்னா அதில் நமக்கும் டேஞ்சர் இருக்குது. நான் பேசி ஒன்று போன மாதிரி ஆகிடும் இல்லை, அது நமக்கும் பாதகமாகுது. சில இடங்களில் சிலதெல்லாம் நம்ம அமைதியாக ஏற்றுக்கணும், அமைதியாக ஏற்றுக்கணும் சார். அதில் தான் இருக்குது விஷயமே. அந்த பாரத சொற்பொழிவு முடிஞ்சு மறுநாள் நான் போகிறேன். ஏற்காடில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. ஸ்கூலு பெரிய ஸ்கூலு, குரோம்பேட்டை ஸ்கூலு வந்து 140 வாத்தியாருங்க வேலை செய்கிற பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும். அங்கேயே இறக்கி போட்டுட்டு குளிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு செகண்ட் பீரியடு எனக்கு பீரியடு. செகண்ட் பீரியடுக்கு நான் நுழையிறேன். தம்பிங்களா என்னடா பாடம்னு கேட்டேன். 7th கிளாஸ். அது செய்யுள் சார் ஒருத்தர். அந்த பசங்க கூட ஜாலியாக இருக்கும் தெரியுமா, சொர்க்கம் யா வகுப்பறை. அவன் சொல்லுவான், சார் இன்றைக்கி செய்யுள் சார். செய்யுளில் என்ன பகுதிடா? திருக்குறள் சார். ஒருத்தன், திருக்குறளில் என்னடா டாப்பிக்கு? சுற்றந்தழால் சார். உக்கார் உக்கார். காக்கை கரவா கருந்துண்ணும் ஆக்கமும் மண்ண நீரார்க்க உள்ளதானடா சார். எப்படி சார் பார்க்காம சொல்கிறீங்க? அதான் 3 வருஷமாக நடத்துறேன். உட்கார்றா உட்கார்றா. சரி, நான் நேரடியாக இதுக்கு போக மாட்டேன். ஏழுமலை காக்கா பார்த்துருக்கியா நீ? சார் என்ன சார், வெள்ளிக்கிழமை அமாவாசை கிருத்திகை ஏகாதசி எல்லா நேரங்களையும் எங்கள் அம்மா சோறு கொண்டு போய் முதல்ல வைக்கும் சார். காக்கான்னு ஒரு சவுண்டு கொடுங்க சார். 10 காக்கா வந்து அப்படியே சுற்றி ரவுண்டாக நிற்கும் சார். சண்டை இல்லை சார், சச்சரவு இல்லை சார், பிரச்சனை இல்லை சார், ஷேர் பண்ணி சாப்பிடும் சார். இதை நான் எவ்வளோ தடவை பார்த்துக்கிறேன் சார் நான். சபாஷ், இதைத்தாண்டா திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஏ மனிதனே, உனக்கு அதிகமாக வசதி வந்த காலத்தில் நீ மட்டும் அனுபவிக்காதரா, உன் சொந்தங்களோடு சேர்ந்து அனுபவிடான்னு இந்த காக்கையை வச்சு உதாரணமாக சொல்கிறாரான்னு. சபாஷ் சார். அதில் ஒருத்தன், சார் ஒரு டவுட், என்னடா இது பரீட்சைக்கு வருமா சார்? வரும்டா. ஏன் கேட்குற? நான் படிக்கவே மாட்டேன் சார், இந்த சீனை அப்படியே மனசில் வச்சு நானே எழுதிடுவேன் சார். எப்படியாவது கேட்க சொல்லுங்கள் சார் இந்த கேள்வியை. அவங்க அவனுக்கு இதில் எல்லாம் சந்தோஷமாகறான் சார். ஆனால் ஒரு ஆள் கம்முன்னு உட்காந்து. நான் எப்பயுமே ஒரு ரவுண்டு பார்ப்பேன், ஒரு ஃபேஸ் அடையாளம் வச்சுக்குவேன், ஒரு ஃபேஸை அடையாளம் வச்சுக்குவேன். அப்போ அந்த ஃபேஸ் அடையாளம் வச்சு திரும்பி பார்த்தா திரும்ப திரும்ப பார்க்குறான். அவன் வந்து அசையலை. என்னடோ பிரச்சனை இருக்குது இதில் நினச்சி. ஏன் தம்பி குமார் என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்கிற? புரியலையா? புரியுது சார். நீங்கள் நடத்தி புரியாமல் இருக்குமா சார்?
பின்ன ஏன் உம்முன்னு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். என்னமோ இருக்குடா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போதே என்னமோ இருக்குது. என்னடா சொல்கிறா சார்? விடுங்க சார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்தது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி வடையும் முருகும் சுட்டு ரோட்லேயே விற்குது சார். ஒரு காக்கா 4 மணிக்கு ஓடிய வந்து அப்படியே தூக்கி முடிச்சு சார் ஒரு முறுக்கை. பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் மீட்டு தரலான்னு நான் ஓடினேன் சார். புளிய மரத்தின் தோப்பில் புளிய மரத்து உச்சியில் காலுங்கீழே வச்சுக்கின்னு அந்த ஒத்த காக்கா அந்த முறுக்கு முடிகிற வரைக்கும் அதுதான் சாப்பிட்டதை தவிர ஒரு காக்காயும் ஷேர் பண்ண கூப்பிடல சார். இது உண்மையா இல்லையாம்மா? 100% உண்மை. எனக்கு பகீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்பான்னு நான் நினைக்கவே இல்லை. கேவலப்படுத்திடுவான் தெரியலேன்னு சொன்னான். கடவுளே என்னை காப்பாற்றின, கடவுள் காப்பாற்றிட்டான் சார். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான்னு அவன் என்ன சொல்கிறான்? அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் சார், நில்லுங்க சொல்லிட்டு போங்கன்றான். நான் என்னென்னமோ சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின், பிரமாதண்டா சார், ஆன்சர் சொல்லு சார்னா என்னமோ சொல்கிறேன்டா. சரிடா மத்தியானம் அப்படியே நான் டைம் டேபிளில் பார்த்துட்டேன். மத்தியானம் சொல்கிறேன், மத்தியானம் பீரியட் இல்லைன்றான் அவன். சரி நாளைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விடுதலை ஆகி வெளியில் வந்து ராத்திரி பூரா தூக்கம் வரல சார். என் பொண்ணு வேறு கேர்ள்ஸ் ஸ்கூலில் 7th படிக்குது. என்னப்பா தூங்கவே இல்லையான்னு? தூங்கலாமா அந்த மாதிரி ஒருத்தன் கேள்வி. அதை வெரி சிம்பிள், படுப்பான்னு எடுத்தது அவனே தேவலாம். காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் அந்த பெண் குழந்தை சொல்லிட்டு போச்சு சார். பெண்ணை பெற்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுங்கம்மா. இந்த நூற்றாண்டில் பெண் குழந்தைகள் தான் அறிவு ஜீவிகளாக இருக்கிறார்கள். அவங்கள அடக்காதீங்க, நிறைய படிக்க வைங்க, டபுள் டிகிரி வாங்க வைங்க, ஜாபில் தன் காலில் நிற்கிற அளவுக்கு உயர்த்துங்க. ஏன்னா பையனுக்கும் பொண்ணுங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தையை எழுதும். மனசாட்சி உடைய பிள்ளைகள். இன்றைக்கும் தர்மம் இருக்குதுன்னா அந்த பிள்ளைங்க தான் காரணம். எங்கள் பையன் அப்படி இல்லை, தெரியணும்னு அவசியமே இல்லை. அவனுக்கு ஆன்சர் தெரியலன்னா தான் அதிகமாக எழுதுவான். நிஜமாங்க. ஒரு தடவை கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி உருவாகும்னு எழுதிக்கிறான். பூந்து விளையாட்டான். கடல் கொந்தளிக்கும், பூமி வெடிக்கும், வானம் வெடித்து சிதறும், பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும்னு எழுதிக்கிறான். யார் சண்டாள பாவி? எனக்கு பகீர் ஒரு குழந்தை கூட பெண் குழந்தை எழுதலை. அவனை கூப்பிட்டேன், டேய் உன்னை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாது, அது ரைட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி அக்கிரமமாக எழுதிக்கிறியே, இது தப்புன்னு கூடமா நான் சொல்லக்கூடாதுன்னு ஓன்னு அழுதான் சார். மனசு மாறுமா? மாறாதாங்க. செஞ்ச தவறை நினச்சி வருந்துறான்னா அழறான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே இல்லையா? சரிடா அழாதரா அதான் போதுண்டா, மன்னிக்கிறேன். அதுக்கு நான் அழுவுன்னா சார்? பின்ன எதுக்குடா நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அப்படியும் நம்மளால் பல பேர் இருக்கு. இந்த வேல்யூவேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா சார்னு அடித்து தள்ளுவான். இப்போ அந்த பையன் இந்த கேள்வி கேட்டான், ராத்திரி இப்போ கேட்டுட்டாமான்னு சொல்லிட்டு மறுநாள் என் பொண்ணு சொன்ன பதிலை கேட்டுக்கிட்டு நான் உள்ளே நுழையிறேன். சார் எவன் நேற்று கேள்வி கேட்டானா காம்பவுண்டு வெளியில் நிற்கிறான். ஐயா வணக்கம், எங்கே லீவு போட்டுருவீங்களோன்னு பார்த்தேன்னா. இப்போ அவன் நேரம் அவன் பேசுவான். இருறா போட வரான். செகண்ட் பீரியட் உள்ளே நுழையிறேன். முதல்ல நான் சொன்னேன், அற்புதமான கேள்வி கேட்ட அவனுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்கடான்னு. ஏன்னா யார் ஒருவருடைய கேள்வி நியாயம் தர்மம் என்று நீங்கள் ஒப்புதல் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தான் பாதி வெற்றியை பெற்று விட்டீர்கள். கைத்தட்டினாங்க பாருங்கள். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அவன் பார்த்ததாக சொன்னதும் ஒரு உண்மை கிடைக்கிறது, ஒரு தர்மம் கிடைக்கிது, நியாயம் கிடைக்கிது. திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதிலேயும் ஒரு தர்மம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மனிதர்களே, நேர்மையாக வருகிற பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள், தண்டனை கிடையாது. நேர்மையற்ற வழியில் வருகிற பொருளை நீங்கள் மட்டுமே பார்த்து கொள்ளுங்கள், சொந்தங்களுக்கு பங்கிடாதீர்கள், அதற்கு தண்டனை உண்டு, தண்டனை என்னோடு போகட்டும் என்று அந்த காக்கா சொல்லுது. அந்த பையன் தன்னை மீறி சொன்னான் சார், சபாஷ் அப்படின்னா.
அவன் சொல்லி நான் சொல்லணும், நான் சொல்லி அவன் சொல்கிறான். குழந்தை தானே, ரசிக்கணும். சொன்னேன்னா என் வாய் அதோட சும்மா இருக்கக்கூடாதா? நான் எப்பயுமே ஒரு தவளை வாய். இது கூட என் பொண்ணு தாண்டா சொன்னான்னு அதான பார்த்தேன். அப்போ எங்கள் சமூகம் தாண்டா யோசிக்கும், உங்கள் சமுதாயம் யோசிக்காதுன்ட்டான் சார் அவன். என்ன மகிழ்ச்சி, கலகலப்பு. ஒரு கிளாஸ் நோல் போனாலே கலகலப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே அப்பா எப்போ வருவாருன்னு பிள்ளைங்க எதிர்பார்க்கணையா? ஐயோ வந்துட்டான்டா அப்பா சொல்லக்கூடாது. வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி இல்லையா? நம்மளை பார்த்து 4 பேர் அங்கே நிற்கணுயா, ஓடக்கூடாது. ஓடனா நம்ம ஆபத்தான ஆளுன்னு அர்த்தம், நின்னான்னா நல்ல தர்மவான்னு அர்த்தம். எவ்வளோ விஷயங்கள் படிக்கணும், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். உலகத்தில் நம்ம என்ன நிறைய பேர் சொல்கிறானே, இன்னும் எனக்கு புத்தி வளரலை, என்ன போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத தமிழ்நாட்டு தாய்மாரிலே கிடையாது. உண்மையா இல்லையம்மா? அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கும், நம்ம ஐயா நம்ம ஜெயராமன் கூட இருக்கும். போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்படி சொல்லாத வீட்டு தாய்மாரே கிடையாது. எல்லா ஒய்ஃபுக்கும் அது தர்மம். அது போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் வீட்லேயும் காலையில் புறப்பட்டேன், 8 மணி ஃப்ளைட்டு தான் புறப்பட்டேன். எங்கன்னா ஊட்டியில் பேச போகிறோம். போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாதுடா ஜெயராமன் சார் கூப்பிட்டாருன்னா, அவருக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு சொல்லு, நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது. அவரே எப்படி சொல்லலாம், உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா சார்? ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நான் நினச்சி பார்ப்பேன். மகிழ்ச்சி சார். நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை. நிறைய பேர் பிரச்சனை ஆகிறது என்ன காரணம்? நான் சொல்கிறேங்க, வாழ்க்கை பாடம் சாதாரணமானதல்ல, எந்த புத்தகத்திலையும் இல்லாதது. வாழ்க்கை பாடத்தை படிங்க, நமக்கு நிறைய படிக்கணும். படித்தது மட்டும் போதாது, வாழ்க்கை பாடத்தை படிக்கணும். இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். வெளியிலே வீட்டை விட்டு கால் எடுத்து வைத்து வெளியிலே வர்றீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, முயற்சியை முன்னிறுத்துங்கள். ஒருவேளை உங்கள் முயற்சி தோற்றுவிட்டாலும், முயற்சிகள் தோற்றாலும் முயற்சிக்க தோற்காதீர்கள். தொடர்ந்து செய்யுங்க, முயற்சியை முன்னிறுத்துங்க, உழைப்பை முன்னிறுத்துங்க. 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்ற சபதத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள், போராடுங்கள், ஜெயிங்க, வெற்றி பெறுங்க. அந்த வெற்றியோடு வீட்டுக்குள்ளே வாங்க. ஒருவருக்கு ஒருவர் தோற்பதற்கு தயாராகி விடுங்கள். வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே அதாயா தர்மம். கணவன் மனைவி இடத்துல எவ்வளோ தோற்றான், மனைவி இடத்துல கணவன் எவ்வளவு முறை தோற்றான், பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் எத்தனை முறை தோற்றார், யார் அதிகம் தோற்றார்களோ அவர்கள்தான் ஜெயித்தவர்கள். இந்த வினோத அறிவிப்பை உலகத்துக்கே கொடுத்ததுயா நம்ம பூமி. நம்ம பூமியா ரொம்ப பாரம்பரிய பண்பாட்டை படிங்க, கலாச்சாரத்தை படிங்க. கல்யாணம்னாலே அந்த காலத்தில் என்னமா இருக்குன்னு தெரியுமா? ஒரு வீடும் குதூகலமாக இருக்குமையா. இப்போ எல்லாமே காம்போன்னு வந்துடுது. பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்றான். அவன் கல்யாண மண்டபத்தில் ஒரு பொம்மையை கொண்டாந்து நிறுத்தி போடுறான். இல்லை, அது கும்பிட்டும் கிடக்குது. உறவுகள் கும்பிட்ட இடத்த பொம்மை கும்பிட்டும் கிடக்குது. ஒரு கல்யாணத்தில் போய் பார்க்குறா, 11:30 மணிக்கு ஒருத்தன் பொம்மைங்கழியே உட்காந்துன்னு ஃபுல்லோடு இருக்கிறான். அவன் 1/2 மணி நேரமாக அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறான், கொடுக்க மாட்டேன்றியான்றான். எவ்வளோ சிக்கல் இருக்குது. பாரம்பரியமான பண்பாட்டை கொண்டாடும் சார், மனித நேயத்தை கொண்டாடும் சார். பேசுகிறதே குறைஞ்சி போச்சு சார், வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு சார். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், செயலை செய், செயலை நேசித்து செய், செயலை செயலுக்காக செய். பகவத்கீதையில் கர்மயோக அத்தியாயம் 18 அத்தியாயத்தில் 3வது அத்தியாயம் அதனுடைய சாரம்தான் அது. அதனால் நாம் நிறைய படிக்கணும். படித்தது போதாது, அது வேலை வாங்கி கொடுக்கும், சம்பளம் வாங்கி கொடுக்கும். ஆனால் இருக்கிறவங்களை எப்படி வேலை வாங்கிறது, வீட்டில் வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்றது மனிதர்களிடத்தில் தான் நமக்கு ஏராளமாக படிக்க வேண்டியவை நிறைய இருக்குயா. எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். காக்காவிடத்துலேருந்து கற்றுக்கலாம், ஒரு பூனை கிட்டேருந்து கற்றுக்கலாம் சார். ஒரு பூனை கூட பார்த்தீங்கன்னா நல்லா நாளைக்கு போய் கவனிங்க, நாளைக்கு கவனிங்கய்யா. பூனை குட்டி போட்டால் இடமாற்றம் பண்ணும், அங்கேயே வச்சுருக்காது. வாயால் தான் கவ்வியும் போவோம், கையால் தூக்காதது, வாயால் தான் கவ்வியும் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே குட்டிங்களுக்கு பசின்னா ஒரு எலியை பிடிக்கும், அதே வாயால் தான் பிடிக்கும். எலி செத்து போகுது, குட்டி உயிரோடு இருக்குது. எப்போ மென்மையை கையாளணும், எப்போ வன்மையை கையாளணும்னு
பூனைக்கு கூட தெரிந்த ஒரு ரகசியம் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு தெரியலையே. வார்த்தையால் கொட்டிடுறானே, வார்த்தையால் கொட்டிடுறானே. கத்தியால் கொலை செய்கிறத விட வார்த்தையால் கொலை செய்கிறது தான் படுமோசமானது. ஏன்? அதனால்தான் வடுன்னார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்னாரே. மனக்காயத்தை உருவாக்காதீங்க. மனக்காயத்துக்கு மருந்தாக நாம் வார்த்தைகளை பயன்படுத்தணும். எனக்கு மகரிஷி இடத்துல பிடித்த வார்த்தை வாழ்க வளமுடன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதிரி கூட நமக்கு நண்பன் ஆகிடுவான். அடுத்தவங்களை வாழ்த்த பயன்படுவோம், அடுத்தவங்களை வைய வேண்டாம். காலம் அப்படி இருக்கிறது. நிறைய உலகத்தை படிக்க வேண்டியது இருக்குய்யா. நம்ம உள்ளூர்லேயும் வாழணும், நிறைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும், வேலைக்கும் போகணும், பம்பளம் சம்பாதிக்கணும், வாழ்வாதாரத்துக்கு தேடணும்னா அறிவு சார்ந்த நூல்களை படிங்க. படிக்க வேண்டிய ஏராளமான அனுபவம் சார்ந்த நூல்கள் உலகத்தில் பறந்து விரிந்து கிடக்கிறது. விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு நூல் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா எவ்வளோ, உடனே காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் முடிச்சிட்டானா? எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ உழைச்சான். ஒரு விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளவு கஷ்டப்பட்டார். 1299 முறை முயற்சி பண்ணி 300வது முறை 1300வது முறை தான் பல்பை கண்டுபிடிச்சார். அந்த மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, தன்னை தான் ஒய்ஃபு பாராட்டணும்னு எல்லாம் நினைப்பான். தூங்கி இருந்த அந்த அம்மா தாமஸ் ஆல்வா எடிசன் சம்சாரம் தூங்கி இருக்குது. அங்கேருந்து போய் எழுப்பினார். ஹாய், நான் கண்டுபிடிச்ச விளக்கு எரியுது பாருன்னார். அந்த அம்மா அப்படி போர்வையை எடுத்து பார்த்துட்டு அணைச்சிட்டு படுத்துக்கோன்னுச்சு. அந்த மனுஷன் எவ்வளோ நொந்து நூலாக இருப்பான். தயவு செஞ்சு ஒருத்தர் பாராட்டுங்கய்யா. பாராட்டை விட ஒரு உற்சாக படிக்கட்டு ஏறுகிற வலிமை உலகத்திலே கிடைக்காது. பாராட்டுங்க. குறிப்பாக தாய்மார்கள் சொல்கிறேன். 40 மார்க் வாங்கின்னு வந்தானா, சபாஷ்டா என் கண்ணு என் செல்லம், உங்கள் அப்பனை விட 5 கூட தாண்டா வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்கம்மா, ஊக்கப்படுத்துங்கம்மா. வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. எவ்வளவோ அனுபவ பாடங்கள் நிறையா இருக்கியா. பஸ்ஸில் போகிறீங்களா, அங்கே ஒரு அனுபவத்தை பாருங்கள். ட்ரெயினில் போகிறீங்களா, அங்கே ஒரு அனுபவத்தை பாருங்கள். எல்லா இடங்களிலும் இருக்குதுயா, கொட்டி கிடக்குதுயா வாழ்க்கையில். உன்னை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சிக்கு ஒரு ஹியூமர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலையே நீங்கள் நகைச்சுவையாக மகிழ்ச்சியாக மாற்றிங்க. என் பாட்டன் பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான்னு சொன்னான். சார், அவன் வாழ்நாள் பூரா அடிவயிறு பட்டினி. ஆனால் அவன் வார்த்தை பாருங்கள், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. அவன் எதுக்குமே கவலைப்பட்டது இல்லையா. கவலைப்படாதீங்க. கவலைக்கு கவலைப்படுறதை விட உலகத்தில் கொடுமை உலகத்திலே கிடையாது. ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இது அட்வைஸாக நினைக்காதீங்க, அனுபவத்தை சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு சுகர் வந்துடுத்துன்னு கவலைப்படுறான். பயப்படாதீங்க. சுகர் வந்தவன் தான் ரொம்ப வருஷம் வாழறான். ஏன் தெரியுமா? உணவு கட்டுப்பாடாகிறான். நிஜமா இல்லையாங்க? சுகர் வரலன்னு நீங்கள் அனாவசியமாக இருந்துடாதீங்க. டெஸ்ட் பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்கும் சுகர் இருக்குது. சுகர் இல்லாத இடமே இல்லை. நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரே கடவுள் அதுதான் சுகர். அது ஒரு பற்றாக்குறை தானே தவிர அது நோய் கிடையாதுயா. பற்றாக்குறை, அது நோய் கிடையாது. சந்தோஷமாக இருங்க, சுகர் தானாகவே போகும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட மட்டும் பேசக்கூடாது. நம்ம சுகரை ஏற்றி விட்டுட்டு போடுவான். ஏன் தெரியுமா? உணவை விட ஒரு நோய்க்கு உணர்வு தான் மிக மிக முக்கியம். நிறைய பேர் ப்ரெஷர் ஏறுதுன்னா டென்ஷன் ஆகிட்டோம் சார். மனுஷன் அப்படியே அழுத்தம் வந்துடுது. மன அழுத்தம் என்ற ஒரு குணம்தான் உணர்வு தானே டென்ஷன் ஆகுது. அப்போது உணர்வு அதுதான் முக்கியமானது. அதனால தான் தியானம் பண்ணுங்கன்றாங்க. மன உணர்வு உணர்வுகளை இழக்குவதற்கு. அதனால்தான் மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவேன்னு நாவுக்கரசர் திருவொற்றியூர் ஈசனை பாடுறாருன்னா அந்த உணர்வு தான் மனிதனுக்கு பண்படணும். நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும். அந்த மனதை பண்படுத்துகிற நிறைய வாசிங்க. மத ஆச்சரியங்களுக்கு அப்பால் நிற்கிறது மனித நேயம்.
அது பைபிளும் சொல்லுகிறது, குரானும் சொல்லுகிறது, கீதையும் சொல்லுகிறது, குறளும் சொல்லுகிறது. எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேனார் தாயுமானவர். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசகுள்ள வாராய் பராபரமேன் அவர் தான் சொன்னார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனிந்தும் காளாமணி விளக்கேன்னு திருமூலர் சொன்னார் என்றால், கடவுள் மனிதனாக பிறக்கிறான் மீண்டும் கடவுளாவதற்கு என்பதனால் ஒவ்வொருவரும் கடவுளாவதற்கு முயற்சி பண்ணுவோம். அந்த பண்பாட்டை படிப்போம், மனிதநேயத்தை படிப்போம், மனிதர்களை படிப்போம். வாசிக்கிற புத்தகங்கள் மட்டும் இல்லை, ஏராளமான சான்றோர்களுடைய நூல்களை வாங்குவோம். ஆன்மீக பார்வையோடு உலா வருவோம். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் உயர உயர செயல்கள் சிறக்கும். வெள்ளத்தனைய மல நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று திருவள்ளுவர் அதையும் கோடிட்டு காட்டியிருக்கிறார். நாம் எவ்வளவு உயரமானவர்கள் என்பது முக்கியமல்ல, நம்முடைய மனம் எந்த அளவுக்கு உயரத்தை தொட்டிருக்கிறது என்பது தான் மிக மிக முக்கியம். அதுதான் முக்கியம். தென்கட்சி மூதறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களும் நாங்கள் குற்றாலத்தில் பேசிட்டு ட்ரெயினில் வரோம். விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்குது வண்டி. புறப்படும் ஒரு நேரத்தில் எல்லோ சிக்னல் விழுந்து போச்சு. க்ரீன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலில் ஒருத்தன் மசால் வடையை, அந்த கடைக்காரன் மசால் வடையை கூடையில் ஒன்று கொட்டுறான். அங்கேருந்து வாசனை எங்களுக்கு வருது, எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் வருது. ஐயா சொன்னார், 500,000 செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலையடா, இங்கே எப்பட்றா அவன் என்னடா பண்ணுறான்னாரு. இங்கே அது இருங்கய்யா, அதை வாங்கிட்டு வரேன்னு க்ரீன் சிக்னல் விழலைன்னு சொல்லி இறங்கி ஓடி போய் 20 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து, அந்த பொட்டலம் கட்டுற பையன்கிட்ட 10 வயசு பையனாக இருப்பான், கட்டிகிட்டு இருக்கான். 20 ரூபாய் நோட்டை கொடுத்து, சீக்கிரம் கட்டுறா, வடையை கட்டுறா தம்பி, ட்ரெயினை பிடிக்கணுன்னு கலகலன்னு சிரிக்கிறான். ஐயா, நீ சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லலையேடா, இயல்பாக சொல்லுவேன் சொல்லலையேடான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், சொல்லிட்டீங்களே சார், அவங்கவுங்களும் வடையை வச்சு எலியை பிடிப்பான், நீ ட்ரெயினையே பிடிக்கணும்னு சொன்ன பற்றியா. அவன் எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா சார். நீங்கள் ஒன்றை உயர்வாகவும் பார்க்கலாம், தாழ்வாகவும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஊட்டி மலை மேலே நிற்கிறீங்க. இப்போது ஊட்டி மலை மேலே கீழே எட்டி பார்க்குறீங்க, எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் பத்தியா அப்படின்னு பெருமிதமாகவும் நினைக்கலாம். எவ்வளோ பள்ளம் கீழகுது பத்தியா அப்படின்னு நினைக்கலாம். அப்போ நம்முடைய எண்ணத்தை பொறுத்தது தான் உயர்வும் தாழ்வும் என்றால், உயர்ந்த பார்வையோடு பாருங்கள், பாசிட்டிவ் எண்ணத்தோடு நாம் பழகுவோம், வைப்ரேஷன் நமக்குள்ளே வரும். நிச்சயமாக வாழ்க்கை என்பது நம்பிக்கையை சார்ந்தது. ஆசை, களவு, கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்னா மகாகவி கவியரசர் கண்ணதாசன். பின்பற்றுவோம். அன்புக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவும் கிடையாது. அன்புக்கு ஆண்டவனே அசைந்து வரக்கூடியவன் என்றால் சாதாரணமான மனிதர்கள் வரமாட்டார்களா? முயற்சிப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி. ஏன்னா இதய நோய் இன்றைக்கி வராதவர்கள் 2 பேருக்கு வர்றதில்லை. ஹார்ட் அட்டாக் வராத குரூப் யாருன்னா, இந்த நரிக்குறவர்களுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது இதய நோய். வாழ்க்கையை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறவங்க. அவங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தை தரும், தோல்வியும் சந்தோஷத்தை தரும். அது இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் அந்த துப்பாக்கி சுடுறதுக்கு, இந்த வேட்டைக்கு துப்பாக்கி வச்சுருப்போம் எங்கள் ஊர் பக்கம் அந்த காட்டில். அது நரிக்குறவர் சுடுவாங்க. கூட்டமாக பறந்து போகிறப்ப சுட்டால் ஒரு பறவை விழுந்ததுன்னா சந்தோஷப்படுவார், துள்ளுவார். அதே மாதிரி தப்பிச்சு போனாலும் துள்ளுவார், ஆஹா எவ்வளோ அருமையாக போகுதுன்னு. நமக்கு தான் பயமாக இருக்கும், ஐயோ ஒரு குண்டு வேஸ்ட் ஆகிட்டுதுன்னு. அதனால் நரிக்குறவர்களுக்கு வர்றதில்லை. அதே மாதிரி இன்னொரு குரூப்புக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததில்லை. மருத்துவ உண்மை யாருன்னா, பைத்தியக்காரனுக்கு வந்ததே கிடையாது. பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்ததில்லை. ஏன்னா அவங்க எதுவாக ஆக நினைக்கிறார்களோ அதுவும் ஆயிடுறாங்க. அவங்க இப்போ நான் இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னா, நான் எந்த கட்சியில் சேர்றது, எங்கே போகிறது, எப்படி பண்ணுறதுன்னு நான் டென்ஷன் ஆயிடுறேன். அதாவது என் இருதயத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்குறேன். ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வு தான் என்னுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுது. நான் பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஆவலில் எனக்கு துடிப்பை அதிகமாக்கி ஆயுளை குறைச்சிக்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஆனால் ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறான்னு வைங்க, அவன் ஆனதாகவே நினச்சிட்றான். அவனுக்கு முயற்சி தேவைப்படாது. எதுவாகணும்னு நினைக்கிறானோ அதுவும் ஆயிடலாம். ஒரு சினிமா நடிகர் ஆகணும்னு பைத்தியம் பிடிச்சதுன்னா, நான் தான் ரஜினிகாந்த் அப்படிம்பா. அதாவது அது மாதிரி ஆகிடும். அந்த அந்த மன அளவில் அந்த நிறைவு வந்துடுறதுனால அவங்களுக்கு இதய நோய் வர்றதில்லை. இது அவங்கள்ட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டியதான். அதனால தான் எதையும் லேசாக எடுத்துங்கன்னு சொல்லி இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த காலத்து மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்
அப்படின்னா அது என்ன பைத்தியத்தன்மை சித்த சுவாதீனம்னா, நாம் சித்த சுவாதீனமாக இருக்கணும், இன்னொருத்தர் பைத்தியக்காரத்தனமாக பேசினா ஒத்துக்கணுமா? இப்போ உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் நண்பர்கள்ட்ட யார்ட்டையோ கேட்குறீங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னன்னு கேட்குறீங்க. 8ம் 3ம் பெருக்குனா 23ன்னு சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாது. தப்பு, நீ சொல்கிறது தப்புன்னு சண்டை போகக்கூடாது. பரவாயில்ல, நீ 23ன்னு இது நினச்சிருக்க, நான் 24ன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, உங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, எங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, ஒன்று தானே வித்தியாசம், அதுவும் வாய்ப்பாட்டில் எத்தனையோ எடிஷன்லாம் இருக்குது இல்லையா, அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடணும். இதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய 24 தான் உண்மைங்கிறது தெரியும் நமக்கு, சரிங்கிறது. 23ஐயும் சரின்னு ஒத்துக்கிறோம் பாருங்கள், அதை தான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய. அப்படி இருக்கிறவங்களுக்கு இதய நோய் வராதான். அது வந்து துல்லியம்ங்கிறது அதில் வேணும். அதாவது இப்போ ஒரு மாணவன் வந்து படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனான், ஒரு பேங்க் உத்தியோகம். அங்கே கேள்வி கேட்டாங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னப்பான்னு. அவன் சொன்னான் 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா 23ன்னு சொல்லிட்டான், வாய் தவறி சொல்லிட்டான். சரி, போயிட்டு வான்ட்டாங்க இன்டர்வியூவில். வெளியில் வரும்பொழுது யோசித்தான், இது என்ன ஒரு சின்ன கணக்கு தானே கேட்டாங்க, இது தப்பாக சொல்லிட்டோமே, 8 3 23ன்னு சொல்லிட்டோமே, இது கூட தெரியலன்னா நமக்கு எப்படி பேங்க்கில் வேலை கிடைக்கும்? நிச்சயமாக நமக்கு இந்த வேலை இல்லை, ஏதோ உளறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் ஒரு வாரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது அவனுக்கு, நீ வந்து வேலையில் சேர்ந்துக்கிடான்னு. உடனே அப்போ அவன் நினச்சானா, சரி நாம் பதில் சொன்னதை அவரும் சரியாக காதில் வாங்கலை போல இருக்கு, கேள்வி கேட்டவரும், அதனால் இதை சொல்லிடக்கூடாது, பேசாமல் போய் வேலையில் சேர்ந்துருவோம் அப்படின்னு போய் நேராக போய் வேலையில் சேர்ந்துட்டான். சேர்ந்து வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்தான். சார், அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்போ என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னென்னு, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்களும் சரியாக கவனிக்கலை போட்டுருக்கு சார், எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ அந்த மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தது ஒன்றையும் சேர்த்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு, நான் 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னென்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், நான் அதனால தான் வேலை கொடுத்தேன், நான் ஒன்றும் தப்பாக பண்ணிவிடல அப்படின்னா. அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், இதய நோய் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா வாழ்க்கையில். நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்குற மனோபாவம் வந்து இதயத்தை நல்லா வச்சுருக்கோம். ஆனால் அறிவியலில் அப்படி பார்க்கக்கூடாது. அறிவியலில் ரொம்ப துல்லியம் அவசியம். இப்போ உங்கள் பொறியியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அறிவியல் சம்மந்தப்பட்டதில் துல்லியம் தான் முக்கியம், அதில் போய் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கக்கூடாது. வாழ்க்கைங்கிற கணக்கில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும், ரொம்ப துல்லியமாக எதையும் பார்க்கக்கூடாது. அறிவியல் வந்து துல்லியம் போச்சுன்னா போச்சு. இப்போ நம்ம ஒரு ராக்கெட் விடுறோம், செவ்வாய் கிரகத்துக்கு விட்டோம், புதன் கிரகத்தில் போய் இறங்கிவிட்டது, பரவாயில்ல, ஒரு கிரகம் தானே வித்தியாசம் அப்படின்னு அதில் போய் அப்படி போகக்கூடாது. செவ்வாய்க்கு எடுத்தது புதன் தானே, பரவாயில்லன்னு அப்படி போக முடியாது. அறிவியலில் துல்லியம் முக்கியம். வாழ்க்கைங்கிற விளையாட்டில் இந்த பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்கோ. பர்ஃபெக்ஷன் ஒன்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான். பர்ஃபெக்ஷன் நானாக என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது, படத்தை போட்டுக்கிறது. அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு நான் பார்க்குறேன், நான் உள்ளுக்குள்ளே என்ன வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்ட்னு சொல்கிறேன், அது இல்லைன்னா அது சரியில்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைஞ்ச படத்தில் இருக்கே தவிர பொருள் இல்லை. உலகத்தில் எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்குது. அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் ஒரு நீக்ரோவுக்கு அவங்க புள்ள வந்து அழகாக இருக்குது, நமக்கு நம்ம பார்வைக்கு வித்தியாசமாக தெரியுது. அதனால் அந்த அழகுங்கிறதெல்லாம் வாழ்க்கைங்கிற கணக்கில் அந்த ரொம்ப துல்லியமெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதனுக்கு வந்து இன்னும் சரியான விளக்கம் யாருமே கொடுத்ததில்லை. கிரேக்க அறிஞர்கள் தான் பெரிய அந்த வரைவிலக்கணம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். கிரேக்க அறிஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷன் வகுக்கிறதுல. அப்போ ஒரு குரூப் அறிஞர்கள் குழு கூடி உட்காந்து மனிதன் என்பவன் யார், மனிதன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன், ஒரு வரைவிலக்கணம் வகுக்கணும்னு உட்காந்தாங்களாம். உட்காந்தா எல்லாம் வந்து இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார். மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணி அப்படின்னு எழுதிடலாம் சார் அப்படின்னது உடனே எல்லாம் ஏகமனதாக எல்லாம் சரி தான், சரியாக இருக்க விளக்கம். மனிதன் என்பவன் 2 கால் பிராணி, சரியாக இருக்க, ஒத்துக்கலாம்னு போனாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளில ஒன்றாராம். போயிட்டு ஒரு திடுக்கிட்டுன்னு வெளில திரும்பி வந்து ஒரு சாக்கில் கொண்டாந்து அப்படி வச்சார் மேஜையில். இந்த சாக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டார் தலைவர், கூட்ட தலைவர். உங்கள் வரைவிலக்கணப்படி, உங்கள் டெஃபனேஷன் படி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திறந்தா ஒரு கோழி நிற்கிது. ஒரு கோழி, இது 2 கால் பிராணி தானே, அப்போ இதுவும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னானா. ஆகா, நம்ம டெஃபனேஷனில் ஏதோ ஒரு தப்பு, அதில் ஒரு திருத்தம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்கார்.
நான் அதில் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி, மனிதன் என்பவன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு கொடுத்துருக்கான். உடனே இவன் மறுபடியும் எடுத்துகிட்டு ஓடனான், திரும்பி வந்தான். சாக்கு உள்ள மனுஷன் இருக்கான எடுத்தா அதே கோழி ரெக்கையெல்லாம் பிச்சு விட்டு நிறுத்தி வச்சிருக்கான். உங்கள் டெஃபினேஷன் படி மனுஷன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு. அப்புறம்தான் அந்த கிரேக்க அறிஞர்களே சொல்லிட்டாங்களாம், மனிதனுக்கு அதாவது இப்போ ஏதாவது ஒன்றும் முடியலன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி அதே முடிவுக்கு வந்தாங்க. அதாவது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அது டெஃபினேஷன் கொடுக்கல. மனிதனுக்கு வந்து விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை வேறு. விஞ்ஞானம் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கொழுப்பை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 10 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷன் உடம்புல இருக்கிற பாஸ்பரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்புக்குச்சி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தால் 2 கலாணி 2 செய்யலாம். இவ்வளவுக்கு மொத்தமாக விலை போட்டால் 42 ரூபா 50 காசு. இதுதான் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு போட்டிருக்கிற விலை. ஒரு மனுஷனுக்கு ரசாயன விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை அவ்வளவுதான். அவன் எப்போ அவன் வந்து அவனுடைய வேல்யூ கூடும்னா அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான். அதுவும் மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் 42 50 காசு. மிருகங்கள் அவனை விட பெருசாக இருக்குது. செத்தத்துக்கு அப்புறம் வேல்யூ கூடுது. கடையில் பாருங்கள், உயிர் கோழி 50 ரூபா, உரித்த கோழி 60 ரூபான்னு போட்டுருவோம். செத்தத்துக்கு அப்புறம் 10 ரூபா கோழி போடும். மனுஷன் உயிர் மனிதன் 42 ரூபா 50 காசு, செத்த மனிதன் 52 ரூபா 60 காசு அப்படின்னா அதை நீயே வச்சுக்கடா போடான்ட்டு போடுவான். அது அப்படி வந்து எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை நெறிகள்லாம் பெரியவர்கள் நிறைய பேர் அதை பற்றி இது பண்ணி சொல்கிறாங்க. அதனால தான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திருக்குறளை பற்றி இப்போ தான் அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருக்குறளுங்கிறது அதனுடைய அருமை பெருமையெல்லாம் எப்படி வந்தது போச்சுன்னு சொல்லி. திருக்குறள்லாம் சின்ன வயசில் நம்ம பாடத்திட்டத்தில் மனப்பாடம் பண்ணது தான். இப்போ அதை பற்றி ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் நிறைய வந்துக்கிட்டு பெருசாக பண்ண. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார், அவருடைய மகன் கூட இங்கே இருந்தார்ல தமிழ் துறையில், கதிர் தியாகராஜன். அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா, எதிரில் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்குவாராம். இவர் உட்காந்துருப்பார். அவருக்கு கால் நடக்க முடியாது, கால் ஊனம். அதனால் எதிரில் வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு அவன் கையில் திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்துட்றது. இவர் உட்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நான் வந்து திருக்குறளை வரிசையாக சொல்லிட்டு வருவேன், அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத, எழுந்திரிச்சு வந்து என் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு. சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு சொல்லுங்கள் முதலாளின்னு உட்காந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னாரு. உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்து ஓங்கி நங்குன்னு கொட்டி விட்டான் தலையில். ஏன்டா கொட்டினா, நான் சரியாக தானடா சொன்னேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் சொன்னது தப்பு முதலாளி, அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்கள் சொன்னீங்க, இந்த புஸ்தகத்தில் அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால் தப்பு அப்படின்னு டக்குன்னு திருக்குறளை பிடிங்கிட்டாரான். இதே ரீதியில் போனால் நான் 1330 கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட, என் தலை தாங்காது, நான் பார்த்துக்கிறேன் போடான்ட்டாரான். அப்படிலாம் திருக்குறளை வந்து படித்து பெரிய இது பண்ணியிருக்கிறாங்க. பண்ண அவருக்கு கால் ஊனம், பண்டிதன் கதிரேசன் செட்டியாருக்கு. அவருக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருந்தாரான், அவனுக்கும் கால் கிடையாது. அப்போ கேட்டிருக்காங்க, ஏங்க ஐயா நீங்கள் தான், உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது, நடமாட முடியல, கால் ஊனம், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருக்கீங்க, அவனுக்கும் கால் விளங்காமல் இருக்கு, கால் சரியில்லையே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அதை நான் வந்து அர்த்தத்தோடு தான் வச்சுருக்கேன்னாரான். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இவன் விட்டுட்டு ஓடி போகாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாரான். அப்படிலாம் அந்த தலைமுறையில் திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க. திருக்குறளை வந்து இப்போ பெரிய அதை பற்றி சான் ஸ்னைடர்னு ஒருத்தர், இப்போ அமெரிக்க பேராசிரியர், திருக்குறளை பற்றி 600 பக்கத்துக்கு 600 பக்கம் கற்கும் வழிகள்னு ஒரு புத்தகம் எழுதினாராம். ஹைவே டு லேர்னிங்க, அதை ஒன்று ஹைவே டு லேர்னிங் அப்படிங்கிற புத்தகம் 600 பக்கம், 500 ரூபா விலை. அதாவது கற்கும் வழிகள்னு அமெரிக்காவில் இப்போ பிரபலமாக அந்த புத்தகம் விற்றுக்கிட்டு இருக்கு. அதை படிச்சுட்டு நம்ம தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாருங்க, இதுக்கு ஏன் 600 பக்கம் வேஸ்ட்டு, நம்ம திருவள்ளுவர் ஒவ்வொரு வார்த்தையிலேயே பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னார். கற்கும் வழிகளில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாப்டர் படிச்சிட, ஒய் வி ஷுட் ரீட், ஹவு வி ஷுட் ரீட், வாட் வி ஷுட் ரீட், வென் வி ஷுட் ரீட் அப்படின்னு 4 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்போ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார். அதாவது ஹவு வி ஷுட் ரீட் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு 250 பக்கம் அவர் எழுதியிருக்கார். இந்த கேள்விக்கு திருவள்ளுவர் எப்படி
எதை படிக்கணும், அதாவது எப்படி படிக்க வேண்டும், ஹவு வி ஷுட் ரீட்னா கசடர கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஒரு பதில் உண்டு. இதுக்கு 250 பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லைன்னார். வாட் வி ஷுட் ரீட், என்ன படிக்கணும் அப்படின்னா கற்பவை கற்க சொல்ற. இதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு அவர். வென் வி ஷுட் ரீட், அதாவது அப்புறம் வாட் வி ஷுட் ரீட், ஏன் படிக்க வேண்டும், ஒய் வி ஷுட் ரீட், அதுக்கு 300 பக்கம் எழுதியிருக்காரு இவர். அதற்கு தக நிற்க அப்படிங்கிறது தீர்ந்து போச்சு. வென் வி ஷுட் ரீட், எப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படிங்கிற வார்த்தையில் இருந்தது. இப்படி 4 வார்த்தையில் திருவள்ளுவர் சொன்னதை ஒரு 600 பக்கம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அதை படித்து பார்த்துட்டு அப்படி அதை பற்றி பெருமையாக ஜியு போப்பு ஆராய்ச்சி பண்ணார். அதாவது இவர் அரிஸ்டாட்டல்லையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறார் ஜியு போப்பு. அப்போ என்னென்னா அரிஸ்டாட்டில் காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா அதே தப்பை திருப்பி பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து வலது கையை ஒருத்தன் வெட்டிட்டான்னா திருப்பி அவனுடைய வலது கையை வெட்டலாம். இப்போ ஒருத்தன் ஒரு கண்ணை குத்தி விட்டான்னா அதே கண்ணை இவனும் குத்தலாம். அதுதான் இப்போ உள்ள தர்மம். அரிஸ்டாட்டில் காலத்தில் ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விரலை எந்த விரலை வெட்டுறானோ அதே விரலை நீங்களும் வெட்டலாம். அது அந்த தர்மம். அதே காலத்தில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தார். அதாவது ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுனா திருப்பி அதே கெடுதலை பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார். இயேசுநாதரும் அப்போ சொன்னார். அவர் என்னென்னா, அதாவது அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், ஒருத்தன் உனக்கு வலது கன்னத்தில் அடித்தான்னா நீ வலது கன்னத்தில் அடி. இது அரிஸ்டாட்டல். இயேசுநாதர் சொன்னார், உனக்கு வலது கன்னத்தில் அடித்தான்னா நீ இடது கன்னத்தை திருப்பி காட்டு அப்படின்னார். இது அதை விட கொஞ்சம் பெரிய பண்பாடுள்ள செயல். அதுக்கடுத்து திருவள்ளுவரை பார்த்தா, நீ ஒருத்தன் உன்னை அடிச்சுட்டான்னா நீ பதிலுக்கு அவன் கன்னத்தை தடவி கொடு அப்படிங்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜியு போப்பு ஒப்பிடுறார் அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும். அவர் எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness, மன்னிப்புல வந்து இது ஒரு தனித்தன்மை இருக்கு திருவள்ளுவர் சொல்றதுல. அதனால ஜியு போப்பு எழுதுறார், when compared because of this unique feature of forgiveness, திருவள்ளுவர் is at least 1 inch taller than Aristotle அப்படின்னு எழுதினார். அரிஸ்டாட்டிலை விட 1 இன்ச்சு உயரமானவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவ்வளோ உயரமாக கன்னியாகுமரியில் கொண்டு போய் செலவு வச்சுருக்குறோம். அது வந்து அப்படி வந்து ஜியு போப்பு கம்பேர் பண்ணி எழுதுறார். அப்படி நாம் பெருமைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இதில் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட இந்த உணர்வு, இந்த நகைச்சுவை உணர்வை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து எங்கள் ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொன்னோம்னா வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் எந்த துறையில் வேலைக்கு போனாலும் சரி, சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும் பொழுதும் நல்லாயிருக்கும். அதாவது எங்கள் இவர் பேராசிரியர் கல்கி வந்து எழுதியிருக்கிறார், இதில் பேசினார். அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆரம்பத்தில் 1938 பேராசிரியர் கல்கி வந்து பேசியிருக்கார், தமிழில் சிறுகதை அப்படின்னு. எப்படி சொல்கிறத சுவாரஸ்யமாக எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அப்போ பேசியிருக்கார். சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்கு, அதனால் சிறுசாக இருக்கணும், தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத. கதைன்னா அதில் ஒரு கதை அம்சம் இருக்கணும். ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அது மாதிரி இருக்கணும் ஒரு வரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதே எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறதுன்னா தேவைக்கு அதிகமாக நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல்கி. அதாவது நீங்கள் எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது. ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிடுவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பை. எப்போ இன்னொருத்தரை என்கிட்ட சொல்லி காட்டு, என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். அது என்ன சாமி, கும்மோன் தாசாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளோதானே, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டான். அப்போ கல்கி சொல்கிறார், சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அந்த வானொலி இதில் ஒலிப்பதிவில் கேட்டேன், அது அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ பேசுனதெல்லாம் அப்பப்போ இது பண்ணி வச்சுருக்கிறது. அதே மாதிரி கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர். அப்புறம் அவர் வந்து காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார். அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு வந்து அந்த வில்லுப்பாட்டை கேட்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம்.
எல்லாரும் பெரிய ரசிகர்கள். ஆனால் அதையே புஸ்தகமாக போட்டு விற்றாரு, விற்கல. காந்தி மகான் கதை புஸ்தகமாக போட்டு புத்தகமாக விற்கும்பொழுது யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, அவரே வீட்டில் அடிக்க வச்சுருந்தார். அதை அப்போ அந்த வில்லுப்பாட்டு இருக்கு, காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது, காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழுறார். கதறி அப்படியே நிஜமாகவே அழுறார் காந்தி சுடப்படுற இடத்துல. இந்த வில்லுப்பாட்டு அது பதிவாக இருக்குது, அதை போட்டு கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி, அதாவது ஒரு தடவை சொல்கிறப்ப அழுக வரலாம் அவருக்கு, இந்த வில்லுப்பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பார். ஒரு 500 தடவை 600 தடவை சொல்லும்பொழுது 600வது தடவையும் காந்தியை சூடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதில் எப்படி நான் சொன்னது மாதிரி எவ்வளவு நேரம் எதை தாக்க முடியும், குடும்பத்தில் ரொம்ப ஒருத்தர் ஒரு அனுசரிப்பு தன்மை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பற்றி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களாக தான் வானொலி சொல்கிறது உண்டு. இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து சேர்த்து கதையாக சொல்கிறது உண்டு. சின்ன விஷயங்களை அப்படியே இப்போ குடும்பத்தில் ஒரு அனுசரிப்பு தன்மை வேணும், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம், குடும்பத்தில் அனுசரிப்பு தன்மை வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறது வானொலி ஊடகத்தில். இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க, 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பேர் வைக்கிறதுல தகராறு வந்துட்டு தான், என்ன பேர் வைக்கிறதுன்னு. அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான், இந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்குது, தகராறு. உடனே காலையிலேருந்து சண்டை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல. உடனே எதிர்த்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான். அது ஏன் கேட்குறீங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு, நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது, என்ன பண்ணுறது தெரியலன்னு தான் அவன் சொன்னானா. இது ஏன் சண்டை போடுறீங்க, எதிர்த்து வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான். சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். இவன் யோசித்தான், சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருங்க, இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி, நடுவில் கோபாலம் எங்கேருந்து வந்தான். ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களாம் அவனை, வாடா கிட்டவா, அது யாரா கோபாலன் அப்படின்னா அது எங்கள் அப்பா பேர், நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போகிற, சேர்த்து வச்சுக்கோனா. அதாவது 2 பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான், அப்படி வரும். அந்த வாழ்க்கையில் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் ஒருத்தர் அனுசரித்து போகிறது, அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுடா, காது சரியாக கேட்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அப்படி நேராக கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது. வெளியில் போய் தெருவில் நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல. ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது வந்தான் வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு 2வது தடவை கேட்டான், கூடத்தில் நின்றுட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா அப்பவும் பதில் வரல. சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கேட்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அந்த பொண்ணு எதை சமைச்சிக்கிட்டு இருக்கு, அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காயே வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். 3வது தடவையா இன்றைக்கி என்ன சாம்பார்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல, மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான், 3வது தடவையாக சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் குத்துறான். அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க. அதில் திருவள்ளுவர் இதில் என்னென்னா ரொம்ப கிட்டத்தில் நமக்கு புத்தி சொல்கிறவர் அவர் தான். மற்றவங்களாம் எட்டத்துலேருந்து சொல்லுவாங்க, நீங்கள் நல்லது செஞ்சால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க. நமக்கு நீ நல்ல காரியம் செய்கிறது நல்ல காரியமா, எதுக்கும் கவலைப்படாது, நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க. திருவள்ளுவரை சொல்ல கிட்ட நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அது நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க. பலனை பற்றி கவலைப்படாத, நீ பாட்டுக்கு எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்ணுறது இருக்காங்க நிறையா. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை, நீ நல்லது செஞ்சால் கூட தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாரு அப்படின்னாரு. அது நம்ம பேரில் அக்கறை, அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும். இப்போ ஒருத்தன் ஒரு தெருவில் ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி 12 மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான். ஒரு பெரியவர் வந்தார்,
இந்த நேரம் இப்படி அநியாயமாக அப்படி ஆடிட்டு நிற்கிறியே, உங்கள் வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான். பக்கத்தில் பார்த்தார், ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியாக இருக்குது. அங்கே ஒரு ரூம் இருக்குது, கதவு இருந்தது. அங்கே தான் இருக்கேன்னா பிடிச்சி இழுத்துட்டு போனார். வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்றான்னா வரமாட்டேங்கிறான். நீ வாடான்னு வலுக்கட்டாயமாக அந்த பெரியவர் அந்த குடிகாரனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில் இந்த கதவை திறந்து உள்ற போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான். ஒரு வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி உள்ற தள்ளி கதவை சாத்திவிட்டு இறங்கி வந்துட்டார். அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம். வந்தால் இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே. நீ என்னடா பண்ணேன்னா இவனும் அதே மாதிரி ஆடுறான். சரி வாடா உனக்கும் இங்கே தான் நான் அண்ணந்து பார்த்தான். சரி வா அங்கே தான் தங்கியிருக்கேன்னு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் கதவை திறந்து போடான்னா அவனும் போக மாட்டேங்கிறான். அவனையும் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு மூடிவிட்டு கீழே இறங்கி வந்தார். வந்தால் மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு வரான். எத்தனை பேருடா இன்றைக்கி இப்படி புறப்பட்டுருக்கீங்க, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலேன்னு கூப்பிட்டார். நான் வரமாட்டேன்னு கத்தனான். அதெல்லாம் முடியாது, ஒன்று அங்கே விட்டுட்டு தான் போவேன்னு அவர் பெரியவர் இழுக்கிறார். இழுத்ததும் உடனே போலீஸ்னு கத்திருக்கான். போலீஸுக்காரர் வந்துட்டார். அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான். இந்த பாருங்கள் சார், யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பை குழியில் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் 3 தடவையா. நான் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 தரம் தள்ளி விட்டாருன்னா செத்து போடுவேன் சார் அப்படின்றான். இதுதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. நீ நல்லது தான் செஞ்சார், தப்பு வந்துடும். அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும். அந்த நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா. நல்லதுன்னு செய்வாங்க. இப்போ ஒருத்தன் யார்கிட்டையும் நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு. யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லை. உடனே அவன் என்ன பண்ணால், சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா, இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்ப்போம். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், நானே ஒரு 100 ரூபாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, பெறுகிறவர் முகவரி, உயர்திரு கடவுள் அவர்கள், அப்புறம் தெரு நம்பர், வீட்டு நம்பர், தெரு ஒன்றும் தெரியல. யோசித்தான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டரு ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமாக 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிருவோம், கடவுளுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்டெல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்கள், அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தார். மணி ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார். அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான். வாங்கி 90 ரூபாய் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான். அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, ரொம்ப நன்றி. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை, அறிவுரை. இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாயை எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா. நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதுதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை அப்படிங்கிறது அதான். அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்குது, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதை திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதாவது உடம்போடு உயிரிட என்ன, மடந்தையோடு எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார். உடம்போடு உயிரிட என்ன, மற்றென்ன, மடந்தையோடு எம்மிடை தொடர்பு. அதை சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார். தி லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி ஈஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி, இப்படி எழுதியிருக்கு. அதே போல் 2 வரியில் அந்த காலத்தினால் செய்த நன்றி செய்த ஞாலத்தின் மானப்பெரிது, அது மாதிரி a help rendered in hour of need, so though smaller greater than the world அப்படின்னு இப்படி அழகாக அதை பண்ணியிருப்பார். இவர் சொன்ன அந்த நம்ம நாவலர் நெடுஞ்செழியன், அவர் அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்தப்போ வானொலி நிலையத்துக்கு வந்திருந்தார். அப்போ முன்னாடி ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அவர் பதிவுக்கு முன்னாடி. அப்போ கேட்டார், நீ என்ன படிச்சிருக்கேன்னு என்ன கேட்டார். நான் வந்து விவசாயம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு.
விவசாயம் படிச்சிருக்கேன்னா அப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். என்ன சார் கேட்க போகிறீங்கன்னா, இந்த காலத்தினால் செய்த நன்றி செய்தேனும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல, ஆமான்னு. அது பொருத்தமாக இல்லையே அந்த உதாரணம்னார். என்னன்னு கேட்டேன். காலத்தினால் செய்த நன்றினா ஒருத்தன் அவ தேவைப்படுறப்ப செய்கிற உதவி பூமியை விட பெருசு. ஞாலத்தின் மான பெரிதுனா பூமிங்கிறது ஒரு பௌதிக பொருள், அது உருண்டை. உதவிங்கிறது ஒரு செயல். நீ ஒருத்தனுக்கு அந்த நேரம் பார்த்து செய்கிற உதவி பூமியை விட பெருசுன்னா நீ செய்கிற செயல் உருண்டையாக இருக்கா? அதுக்கும் பூமி உருண்டைக்கும் என்ன சம்பந்தம்? அது பொருத்தமாக இல்லையேன்னு அவர் சொன்னார். நெடுஞ்செழி ஆமாம் சார் எனக்கும் அது பொருத்தம் அப்படி தான் தெரியுது அப்படின்னா. இல்லை நீ விவசாயம் படித்ததுனால கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். அது அப்படி இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, காலத்தினால் செய்த நன்றிங்கிறது நேரம் பார்த்து உதவி செய்கிறது. பூமி உடனே உதவி செய்யாது. அது எப்படின்னா, இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் செடியை நட்டின்னா ஒரு 4 மாதம் கழித்து தான் கத்திரிக்காய் காய்க்கும். இன்றைக்கி ஒரு நெல்லை நடவு பண்ணின்னா ஒரு 3.5 மாதம் 4 மாதம் கழித்து தான் உனக்கு பலன் கொடுக்கும். 4 மாதம் கழித்து பலன் கொடுக்குற பூமியை விட உடனே செய்கிற உதவி பெருசு இல்லையா? அதனால தான் காலத்தினால் செய்த நன்றி செய்தேன்னு ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னார். இதை நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னார். அப்படி அவரெல்லாம் அவர் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை, இலக்கியத்தோடு இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னார். அப்புறம் அடுத்த கேள்வியும் கேட்டார். அவர் விடலை. அப்புறம் நிலையில் தெரியாத அடங்கிய அந்த அப்புறம் கடலை விட பெருசி, அதாவது அப்படின்னு ஒரு அதுக்கு அந்த திருக்குறளுக்கு ஒன்று சொன்னார். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிதுன்னு ஒன்று. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்றி கடலிற் பெரிது. அதாவது பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெருசுன்னு சொல்கிறாரு. கடலுங்கிறது விரிந்தது. பயன் கருதாமல் செய்கிற உதவிக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார், இந்த முதல் கேள்வி மாதிரி. அப்புறம் அவரே விளக்கம் கொடுத்தார். கடல் பயன் கருதி தான் நமக்கு உதவி செய்யும். அதாவது நம்மகிட்ட இருக்கிற தண்ணி ஆவியாக போய் மறுபடியும் மேகமாகி மறுபடியும் மழையாக பொழிஞ்சு அந்த தண்ணி மறுபடியும் நம்மகிட்டே வந்துடும். அப்படிங்கிற பயன் கருதி கடல் உதவி செய்யுது. அதை விட பயன் கருதாமல் செய்கிற உதவி பெருசு இல்லையா? அதனால தான் கடலை விட பெருசுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் அதை கொடுத்தார். நிலையில் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையினுமான பெரிது. அதாவது மனசு அடங்கினவன் மலையை விட பெருசு அப்படின்னா, மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை, மனம் அசையாமல் இருக்கிறது தான் அதிசயம். அதனால் மலையை விட பெருசுன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துட்டு போனார். மனசை அசையாமல் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சொல்லிடலாம், மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன்னு. ஒருத்தன் நான் என்ன பெரிய பெரிய துறவிகள்லாம் நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு ஒருத்தன் சவால் விட்டுட்டு போனானா, போய் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நடுக்காட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். மனசை கட்டுப்படுத்துறது என்ன பெரிய காரியம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தான். உட்காந்து பார்த்தா எதிரில் ஒத்தையடி பாதை, அதில் ஒரு நடனம் ஆடுற பொண்ணு போயிட்டுருக்கு. டான்ஸு ஸ்கூல் ஒன்று, டான்ஸு கற்றுக்கிறதுக்கு போயிட்டுருக்கு. இது என்ன இவ்வளோ தூரம் உட்காந்துருக்குறோம், இப்போவும் நமக்கு தொந்தரவாக இருக்குதே, கண் இடைஞ்சலாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தான். 8 மணிக்கு கிளாஸு தினம் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தான், ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டான். இனிமேல் பார்த்துக்கோ, இனிமேல் ஒன்றும் ஆகாதுன்னு. மறுநாள் உட்காந்தா 8 மணிக்கு அந்த காலில் கட்டியிருக்கிற சலங்கை சத்தம் கேட்டுதான், ஜல் ஜல்லுன்னு. இது ஏது காது தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி காதையும் கட்டிவிட்டான். கண்ணையும் கட்டிவிட்டான். இனிமேல் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சுருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு. இந்த பொண்ணு மூக்கையும் கட்டிவிட்டான். கண்ணு காது மூக்கையும் கட்டிவிட்டு இனிமேல் நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு உட்காந்தானா. மறுநாள் காலையில் 8 மணி ஆச்சு. அப்போ இவன் மனசு நினச்சி தான் இந்நேரம் அவள் போயிட்டுருப்பா அப்படின்னு. இதை விட அசையாமல் இருந்ததுன்னா அது மலையை விட பெருசு மனசு. நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னா அதுதான். மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, மனசு அசையாமல் இருந்ததுன்னா அது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நிறைய அதை பற்றி நிறைய பண்ணுறாங்க. அதனால் நமக்கு உங்களுடைய எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல, எப்போ முடிக்கிறதுன்னு தெரியல. அது ஒரு கடிகாரம் வச்சா பரவாயில்ல. கடிகாரம் சொல்லுவாங்க பேச்சாளர்கள் சில பேச்சாளர்கள் ஆரம்பிச்சிருவாங்க, முடிக்க முடியாது, எப்போ முடிக்கிறதுன்னு தெரியாது. நெடுஞ்செழியனை பற்றியே பேரறிஞர் அண்ணா சொல்கிறது உண்டு. நெடுஞ்செழியன் கூட்டம் நெடுஞ்செழியன் பேசி முடிக்கும் பொழுது அண்ணா சொல்லுவார், அவர் ஒரு பேசி முடிக்க போனார்னா அந்த பிளேன் அப்படி இறங்குறதுக்கு முன்னாடி 2 ரவுண்ட் அடிக்குதில்ல மேலே, அது மாதிரி ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் தான் கீழே இறங்குவார் அப்படின்னு சொல்லி வேடிக்கை சொல்லுவார். அது மாதிரி பேச்சாளர்களுக்கு இப்போ ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டே இருந்தாராம், எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் சொல்லியிருக்காரு, ஐயோ உங்களை ரொம்ப நேரம் போர் அடிச்சிட்டோம் போல் இருக்கு, எனக்கு நேரம் போனதே தெரியல, கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் சார், மன்னிச்சுங்கன்னு இருக்கார். அப்போது ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம்,
ஏன்யா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா. அப்படின்னா அவன் வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்கான். போன ஆரம்பத்தில் முடித்து இந்த விழா முடிகிற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி ஆகிடும். அது அந்த பேச்சுங்கிறது அந்த கல்கி சொன்னார்ல, அது மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பேச்சு எதுவாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறது மாதிரி இருக்கணுமா. ஒரு பேச கேட்டாலும் எழுத்தை படித்தாலும் அது படித்து முடித்ததும் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு தன்னம்பிக்கை ஊட்டணும். ஒரு இளைஞன் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கலாம்னு போய் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தான். தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துறான். எதுவும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு விரக்தி அடைஞ்சிட்டான். படுத்துக்கிட்டு இப்படி இப்படி பார்க்குறான், 2 பக்கமும் ரயிலே வரல. இது என்னடா தற்கொலை கூட பண்ணுறது சாத்தியமா இல்லையே அப்படின்னு பார்த்தான். அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மைதானம், ஒரு பெரிய பேச்சாளர் பேசிகிட்டு இருக்காரு. ஆகா, அங்கே யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, அதையாவது போய் கேட்டுட்டு வருவோம் கொஞ்சம் நேரம், இங்கே போர் அடிக்குது, அதுக்கப்புறம் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துருவோம் அப்படின்னு எழுந்திரிச்சு போனான். அங்கே போனால் ஒரு 2000 பேர் உட்காந்துருக்காங்க மைதானத்தில். பேசிகிட்டு இருக்கார் ஒரு பேச்சாளர் தன்னம்பிக்கைங்கிறத பற்றி. பேசி முடித்தார் 1 மணி நேரம். முடிச்சுட்டு எல்லோரும் கலைஞ்சி போயிட்டாங்க. அப்புறம் அந்த இளைஞன் போய் அந்த பேச்சாளர்கிட்ட, சார் நான் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்திருந்தேன். உங்கள் குரல் கேட்டது, பேச்சு கேட்கணும்னு வந்தேன். 1 மணி நேரம் உங்கள் பேச்சை கேட்டேன். இப்போ அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது, பிடிப்பு வந்துடுது. அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டுருக்கான். அது எப்படிடா அந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்காரு அவர். ஒன்றும் இல்லை சார், இப்போ உங்கள் பேச்சு எவ்வளோ பேர் கேட்டாங்க இந்த கூட்டத்தில் அப்படின்னா ஒரு 2000 பேர் கேட்டிருப்பாங்க அப்படின்னாரான் பேச்சாளர். அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, ஏன் சார் ஒரு 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும்? நான் எதுவும் எந்த தப்பும் பண்ணலையே சார், ஒன்றும் எதுவும் பண்ணல சார், நான் ஒன்றும் இப்போ பழச்சிக்குவேன் சார்ட்டு போட்டாரான். அப்படி வந்துடும் கதை. அப்படி பேச்சாளர்கள்ங்கிறது அந்த என்ன ஒரு சகிப்புத்தன்மை. ஒரு பேச்சாளர் என்ன பண்ணார் தெரியுமா, வேகமாக போயிருக்காரு, அவசரமாக கூட்டத்தில் பேசணும்னு போயிருக்காரு. ஒரு காட்டு வழியாக போகும்போது சிங்கம் எதிரில் நின்று தான் வழி மறிச்சிருக்கு. ஏன் என் நிற்கிற அப்படின்னா, எனக்கு பசிக்குது, உன்னை சாப்பிட போகிறேன்னு தான் சிங்கம். நீ என்ன இப்போ சாப்பிட்றாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசுகிறதுக்காக போயிட்டுருக்கேன், அதனால் அதை கெடுத்துறாத அப்படின்ட்டு. அது என்ன, உன் மீட்டிங்கை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் பேச்சை பற்றி எனக்கு, என் பசி தான் முக்கியம், உன்னை சாப்பிட போகிறேன்னு. ஐயோ அவங்கெல்லாம் ஏமாந்துருவாங்க, ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சை கேட்கறதுக்கு, ஏமாந்துருவாங்க அப்படின்றாரு. இனி என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம். அதை ஏன் பேச்சை கேட்டால் அப்படியே கேட்குறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. உடனே சிங்கம் சொல்லிச்சான், நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விழறேன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே ஒரு ஆரம்பித்தார், பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னார். சிங்கம் அப்படியே கரகரகரகரன்னு சுற்றி விழுந்துடுது, கடிச்சு அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டுது. இவர் பார்த்தார், இதுதான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம், இந்த மயக்கம் தெளி எழுந்திரிச்சு ஓடி போகணும் நம்ம அப்படின்னு. அப்படி பாம்பு நெளியிறது மாதிரி நெளிஞ்சு போனாராம். ஏன்னா எழுந்திரிச்சு நடந்தால் அதிர்ச்சியில் முழிச்சுக்கிட்டுதுன்னா என்ன பண்ணுறது, மயக்கம் தெளிஞ்சிடும்னு பாம்பு நெளிய மாதிரி நெளிஞ்சு கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டார். ரொம்ப தூரம் போய் திரும்பி பார்க்குறார், அந்த சிங்கம் அப்படியே கிடக்குதா பின்னாடி துரத்துதான்னு வேர்த்து ஒழுகுது, மூச்சு வாங்குது. ரொம்ப தூரம் ஓடி போய் திரும்பி பார்த்தா சிங்கம் அப்படியே மயங்கி கிடக்கு, மயங்கி விழுந்தது அப்படியே கிடக்கு. இவர் அங்கேருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம், நல்ல வேளை நம்ம பேச்சை கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பித்தோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். நம்ம பேச்சை கேட்டு மயங்கி விழுந்ததுனால தப்பித்தோம், நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசாக தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவரை பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பித்தோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு அது நினச்சிதான். இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது எனக்கு. ஆமாம், அது என்ன, இது எந்த இதில் இருக்கீங்க என்ன ஏதுன்னு அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது மாதிரி நேரத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்தலாம். சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு பெரிய முக்கியம். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ்னு கொண்டாடினாங்க. சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னு 1995 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ், சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல ஒரு சகிப்புத்தன்மைன்னு ஒன்று, எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் அது மாதிரி உங்களுடைய உங்களுடைய சகிப்புத்தன்மை நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் யாரும் கலைஞ்சி போகல, அதனால் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி உட்காந்துருக்குறீங்க. அதனால் உங்களை எல்லாம் இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம்,
ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தினுடைய மாணவர்களாக இருக்கிறதே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதனால் அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.